இதை இப்படி வச்சவன் யாரா? காசை ஓட்டி போட்டு வந்தா நடா, நான் என்ன வாசிக்க போறேன்? ஏன் இப்படி வா, அதே இதே மாதிரி லாங் லாங் பண்ணு. இப்படி வா, அப்படியே டைட் வை, 1.5 கப்ளிங் வை. அதே இதே மாதிரி ஏ குண்டு முண்டை வரண்டா. நான் நீர்மலை கிளம்பிட்டேன். எதுக்குற அந்த குடத்தை தூக்குனியாவே? நான் கட்டி காத்த ஓட்ட சரிஞ்சு போய் கிடக்கடா என் ஓட்டு கம்பெனி. அடே பேசாம இருங்கடா. அரி அரி நமச்சிவாயே. அது எவன்டா எந்திரிச்சு வீட்டுக்கு போறா? பரதேஷ் பையன். ஏழை நாங்க ஐயா அந்த போக சொல்லுங்க, என்னை வர்ணிக்க விட மாட்டாங்க. அரியரி நமச்சிவாயே. கோயிந்தோ கோயிந்தோ கோயிந்தோ. நாடகம் நக்கன மாதிரி உந்திவி நாயகனே. இல்லை அவனை கேமராமேன் அவனை எடுக்கிறான். வேற எதுவும் வெதர் இதெல்லாம் அரும்பார வரப்பட்டிருக்கா என்னன்னு வாருங்கடா. அவனா கிளச்சு கத்துறான். இத்திந்து பூ குப்பு சோழி முடியல முண்டை டொங்காசு தர்றான். எனாவது மாறாமல் நல்லோசை மங்கிடாமல் குரலும் தடுமாறாமல். மயிரை புடுங்கிற உடுக்கு எக்கோ குறை. தம்பி நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா பண்ணுவேன், ஆளுக்கு ஒரு செய்வனை பண்ணுவேன். தம்பி பேசாம இருக்கணும். இருங்கடா இருங்கடா. சொன்ன சொல்லும் மாறாது எங்கள் சரி காளி முனி ஐயா சொல்வாக்கு தப்பாது. அறிஞ்சு செய்தாலும் அறியாம செய்தாலும் கொண்டு மனம் பொறுக்கணும். என் உடம்பெல்லாம் முள்ளுதான் படுக்க. என் கலிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் என் சிரசில் குடியிருந்து மருதங்குடி கம்மாயா 4 மட பாசானா. என் மருதுடைய ஐயனாரு இன்னைக்கு கொம்பு கறந்தலுக்கு நீ வர்றது எந்த குதிரடா வச்சம் இல்லாத உன் சொந்த குதிரை. இன்னைக்கு சொன்ன சொல்லு மாறி இருச்சா. உன் கேரா இறங்கிருச்சா, ஒட்டு மசரு மூக்கரிச்சிருச்சா. எல்லாமே தெரியும்டா, எல்லாமே தெரியும்டா. ஐயா அதெல்லாம் நம்ம தம்பி. அதை கொஞ்ச நேரம் குறியோக்க தண்ணி அம்மிருங்கப்பா. சாமியார் நாள் நொந்து போய் வந்திருக்கிறேன். ஏலே அம்மிக்கல்லு அம்மிக்கல்லு கல்லாத்தான் இருக்கும்.
சுடத்தை பொறுதுப்பா. சுடத்தை பொறுத தீப்பெட்டி இல்லைப்பா. வயிறு மைனா அது கிடக்கிறது. அப்புறம் என்ன சீனி வடி தீப்பெட்டி தான் இருக்கு, குச்சி இல்ல. குச்சியில கரிமருந்து உரசு நாத்தி பிடிக்கும். இது கருப்பனுடைய மகிமடா. நான் உரசி பாக்குறேன்டா. ஐய மாத்தி உரசாத மலுமட்ட போல பழுபட்ட பயலா போயிட்ட விடா. தோதுருந்தா உள்ளேயே வரமாட்ட. இப்ப என்ன தூக்கம் இருந்தா? ஐயா புடுக்க போவா என்னதான் செய்யறது? இன்னும் 45 நிமிஷத்துல யூடியூப் 4 பேர் பாடுறான் போறாங்க. அவனால அனத்திரியாம் பாரு. பொறுதுடா வெண்ணமேனே. ஏய் இல்லடா, உடனே அப்புறத்த முடியும். சூடம் வெள்ள நிறம். அப்புறம் என்ன எல்லாமே கருப்பு நிறமாவா இருக்கும்? நான் சொல்லிக்கிறேன் பொறுதுப்பா. ஏது யாருக்கு தெரியாது? ஏதாவது தெரியாத சொல்லுங்க சாமி. சூடம் வெள்ள, விபூதி வெள்ள, தட்டும் வெள்ளதாண்டா. அதையா விட்டுட்ட? தட்டும் வெள்ளத பொறுதுப்பா. ஐயா உங்க புடுக்க காமிங்கய்யா. உடுக்கோ ஊடுக்கோ. அதத்தே கிச்சா கஜா கிர்சா கர்சா. ஏன் போய் வேணா மூட்டத்தில் வச்சு விட்டு வா. ஏலே இங்கே வைப்பா. அமத்தும் பாக்கு நீ எரியுது. இவன் ரொம்ப இதெல்லாம் சிரிக்காத. நாளைக்கு லீவ் போகிறதுக்கு முன்ன பிளான் போடுது. அப்படியே தூக்கத்தோட முழிச்சா வீட்டில் ஒத்துக்குருவாங்க. லீவு கரு. ஏலே கையில் அடிச்சு விடுறா. அது எவ்வளோ சத்தம் போட்டா மாத்திரம் அமர மாட்டேடுது. கையில் அடிச்சு விடு. கையடிக்கிறதெல்லாம் கிடையாது. ஹவுஸ்லேயே இருக்கும்போது நான் எதுக்குடா கையடிக்கணும்? பெரிய கிணறு இருக்கும்போது நான் எதுக்கு கையடிக்கணும்? பெரிய கப்ளிங்கி நம்ம ஆட்டுக்கு விளையாடலாம், கபடி விளையாடலாம். கப்ளிங்க வாடகை கிடக்குமாவா? ஆனால் உனக்கு நீ எல்லாம் கப்ளிங்க பற்றி பேசலாமா? அதுக்குள்ள உனக்கு வயசு இன்னும் 6 வருஷத்துக்கு கப்ளிங்க நினைக்காத. ரோம முளைக்க அப்படிலாம் பேசாதப்பா. கப்ளிங்க அதுங்கள படிக்கிறியா படிக்கலையா? படுக்கிறேன். படிக்கிறே இல்லை? படுக்கிறேன். படிக்கிறீங்களா? எத்தனாவது? காலேஜ் படிக்கிறேன். அப்போ கப்ளிங்க தேட வேண்டியது. அப்பா சூடத்தை அமத்துப்பா. இருப்பா எரியட்டும். சூடம் அதான் அமர்ந்து எரிஞ்சாத்தே வாழ்க்கையில முன்னேற முடியாது. அது 5 நிமிஷமாவது எரியட்டும். கரலை பூதி பண்ண வழி தெரியாம கூட்டுறா. உங்க ஐயா உங்க அப்பத்தாவ 2 பேருமே டொங்காசு போட்டு இறந்துட்டாங்க. நான் ஐயா வர்ற அவன் அனத்துறான்டா. மருதங்குடியில தாலி கட்ட முடியாம கொம்புக்காரன் இருந்து வந்து கட்டுனாங்க. தாலி அங்க இருக்க கட்ட முடியாதா? என்ன கோடாங்கி? மதுரை மீனாட்சி பட்டணம் போய் கிழவண்ண கிழவிய மணவரையில நிற்கும் போது கிழவனுக்கு வேட்டி அவருது. ரொம்ப அசிங்கமா அவ்வளவு இருக்கும். ஏன்னு கேள்ப்பேன். அங்க போய் ஏன் வேட்டியா வந்துச்சு? மணவரையிலேயே வேட்டியா வந்துருச்சு. நல்லா கட்டி விட்டுருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஏன் இந்த கொடுமையா? பாடா. காளி கட்டி வீட்டுக்கு வரும்போது கிழவனும் கலவியும் வலது காலை எடுத்து வைக்கிறாங்க படியில. கனமாக அப்ப வீட்டுக்குள்ள விளக்கெரியுது. பொருத்தி வச்சுட்டாங்களா? என்னன்னு வீட்டுக்குள்ள விளக்கு தானே எரியும். அப்புறம் என்ன சாமி என்ன எரியும்? அப்ப விளக்கெரியும் போது கிளவி விளக்க பொருதம் போது நம்ம ஐயனாரு மகிமையில
விளக்குல திரி இருக்கு. திரி கிளவேண்டியில் இருந்திருக்கும். ஏ ஊன் மட்டும் சொல்லுப்பா. மூடிக்கிட்டு இரு. இதுக்கு மட்டும் 3500 சம்பளம். போடுறதுக்கே 3500 சம்பளம். அப்ப கிளவி தீப்பட்டி எறுதி பொருதம் போது எண்ணெயில விளக்கறியுது. இந்த அப்புறம் ஆளு நிறையா கூட்டிடுச்சுல, அவகாடு போட்டு போறாங்க. எனக்கு சம்பளத்தை நான் வாங்கிக்கிறேன், அவங்க போட்டு போறாங்க. ஆனா விளக்கு அதிகாலையில நிக்குது. ஏன்னு ஏன் அங்க என்ன இல்லடா. என்ன இல்லைன்னா ஊத்த வேண்டியதானே. ஊன் மட்டும் சொல்லு. ஐயாப்பா அப்ப அன்னைக்கு இரவு கிளவே வீட்டுல வடுக்காம கிடையமத்த போறேன். இங்க கிடையாமத்துல, வீட்டுல கிடையாமத்துல கல்யாணம் முடிச்சுட்டு. ஏன்னு கேளுப்பா. ஏப்பா அங்க கடா தவுது. ஐயவர் அவரை என்னப்பு அவர் நம்ம சொல்றத பார்த்தா அப்புறம் ஏன்னா கல்யாணம் முடிச்சுட்டு இங்க கடா தவாம அங்க போய் தவுதுன்னு சொல்லி போனா அப்புறம் அங்க என்ன யாரு தவுறது. காலையில வரும்போது கிளவி மாசமா இருக்கா. ஏன்னா வேணா மாதிரியே நாளைக்கு பத்திக்கிட்டே பத்தி எறிஞ்சாலும் சரி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி எறிஞ்சாலும் சரி. கிழவன் கிடைக்கு போயிட்டானே, அப்புறம் இவ எப்படி மாசமானா? கிழவனே அங்கே இருந்து ஓசை செலுத்தினா டீப்புலே விட்டாங்களா தண்ணிய? ஐயோ 7-8 ஓசலா இருந்திருக்கும். சொல்லு. அப்ப கிழவே வரும்போது அடுமச்ச கம்ப கொண்டு வரேன். எதுக்கு அவன் நல்லா போறான் கேமரா. அப்ப கிளவி போய் சொல்றா, தொட்டதனால நான் முழுகாம இருக்கேன். அப்ப கிளவேன்னு சொல்றாரு, நல்லதா பொல்லதா வாங்கித்தாரேன் சாப்பிடுடி கிளவின்னு. கிளவி சாப்பிட்ட சோறு செமிக்கல, பிள்ளை வத்து கீழே கிடக்கா. ஒரு நாள் ஞாயிற்றுலேயேவா அதிசயம். அந்த போறது யாருப்பா? இங்க வாசாமி எனக்கு துணையா வாசாமி, நம்ம 2 பேருமா இருந்துக்கிறோம். மாத்தி 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 போட்டுக்கிறோம். அவனைய கூப்பிடா. இங்க வாவே ஐயா. இதை விட்டு 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 வரமாட்டேன். சாட்டை எடுத்துட்டு வரேன். ஓடிடுவாங்க, பயப்படுவாங்க. இல்ல எனக்கு துணைக்குத்தேன். பிள்ளை வறந்து போகும்போது அந்த பிள்ளை 3 நாள்ல காலேஜுக்கு போறேன். சொன்னவா என் தலை எழுத்து. நீ போடாதப்ப எனக்கு காசு தர மாட்டியா? போட்டது அங்க நீ உனக்கு அதுக்கு நான் சம்பளம் முடியும், எனக்கு சம்பளம் தர மாட்டியா? ஆமா ஆமா மருதமணி அண்ணே கவுன்சிலுக்குள்ள நிக்கிறாரு. அவன் முண்டை நேர்கால வச்சு நிக்க முடியாது. அவன் தந்தால நாங்க வர்ற வாடு உங்களுக்கு தெரியாதுப்பா. எப்படியே என் சம்பளத்தை பிடிக்க பார்த்துட்டீங்க மருதமணி. ஐயா இன்னைக்கு வாழ முடியாதுப்பா, நான் போயிட்டு வர்றேன். இல்ல அவங்க சம்பளத்தை கெடுத்து போடுவாங்க. அது கூட நம்ம தம்பி அண்ணங்க. தெரியும் அவங்க என்னப்பா ஏப்பா அண்ணன் தம்பியை காட்டில நம்ம உயிர்னு கூட சொல்லலாம். உயிர் நாடி நாடி பாரு. நீ உட்காரு நல்லா கேடி. அப்ப கிளவி மாசமாகிற எத்தனை உடனே கிளவி மாசமாவா? கிளவி மாசமா இருக்கா? எவ்வளவு கிளவி போய் மாசமாவாளாடா? இது நானு என்ன இந்த காசு வாங்குறதுக்கு என்னைக்கு சொல்றதுக்கெல்லாம் போடுறாப்புல இருக்கிறான். ஆனா அங்க ஊன்றான் பாரு. அவன் நினைச்சு தானே எனக்கு சிரிப்பு வரும். நான் சொன்ன வாக்கு மாறலடா. அடே ஒரு அளவுக்கு போனோம்டா. அது யாரா அவனை காட்டுறா? வாடா. அவனை கருத்து விட்டான்டா என் தம்பி. அவன் இப்ப வரலைன்னா சம்பளம் தர மாட்டேன்ல. இங்க வர தலைவன சூரியன் ஒரு படத்துல பிடித்தான் கட்ட போட்டிருக்கான். கொட்டு விடுமா மருதமணி பயல் கட்டா. இப்பொண்ணு அப்பொண்ணு உளுந்த வடையோட சொன்னையா பாபா. உளுந்த வடையோட சட்னி வச்சு சாப்பிடு. என்ன உடுக்கு
அடிச்சுக்கிட்டு திரிங்க. வாகனாக்காதரா. அப்ப கிளவி புள்ள வைக்கிறா. பொழந்து போச்சு. இப்பயாவது மாத்தாம இன்னும் கிளவி பிள்ளை பெறதான் இருக்கியா. மருதங்குடி கவுன்சிலர் மருதமணி, மருதங்குடி கவுன்சிலர் மருதமணி இருக்கிற அந்த ஒன்றிய பொறுப்பும் முடுங்க போறாங்க. குடிய கெட போது இப்ப ஏற்கனவே கிராமத்துல ஒன்றிய பொறுப்புல இருக்காரு. ஆமா கவுன்சிலர் பதவி வேணாம். கவுன்சிலர் பதவி வேணாம். அதுக்கு மேல ஏதாவது பதவி இருந்தா பார்த்து கொடுங்க. வருங்கால பிரதமர். அப்படி பதவி பிரதமருக்கு மேல ஏதாவது இருக்கா? அவர் வச்சிருந்த கார் இருக்கு, எடுத்துட்டு போறியா? மூடு. டேய் இவங்க ஊன்றாங்கண்ணே. இங்க வா சாமி வா. டேய் அதுக்குள்ள நீ எல்லாம் அது வேணாம். உனக்கெல்லாம் இன்னும் 18 வருஷம் இருக்கு. 18 வருஷம். டோலாக்கில் வை மைக்க தூக்கி இல்லைன்னா கொம்ப கலைமை வேற கவர்மெண்ட் மாதிரி. அண்ணே பிறவண்ணே ஏப்பா ஏப்பா அண்ணன் நடந்து டக்கா 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 அண்ணன் நடந்து அவசரமா கை வீசி அவசரமா கை வீசி அண்ணன் நடந்து இந்த புள்ள அவசரமா கை வீசி செல்ல தங்க சொல்ல தங்க பாடி உள்ள ராஜா சீமக்கல்ல வச்சு அடிச்சு எடுத்துட்டு வர மாதிரி எழுது மயிரடி. ஏலை பேய் வெட்ட கூட்டு வரையா பியூட்டி பார்ல கொண்டு போய் நெகத்தை வெட்ட போறியாடா? ஆஹா இது வேணா இன்னொரு லகுடு இருந்துச்சு வர, அதை கூட்டு வா. இதை நீ தொட்டேன்னா மணிக்கட்டோட உடச்சு போடுவேன். அவையால் அவன் எனக்கு 1000 ரூபா கொடுத்துருக்கான்டா, தொடக்கூடாது. ஊம் எவன்டா ஊம் போடுற? யாரா? மஞ்சள் கலர் சட்டையா? சிவப்பு கலரா? இங்கிட்டு வாவேன், கொஞ்சம் வாவேன். குச்சு 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 என்ன பத்தாரு? இங்க வாங்க. ஏ வாப்பா வாப்பா, மண்டி ஓடு. ஏ உண்மையிலேயே இந்த பிள்ளை இது ஒண்ணுதுப்பா மேடம். அவன் காலி பைய. இங்க வரு தம்பி, தம்பி கம்பு கூட்டுல இருந்து கையெடுங்க. விட்டா உள்ள போய் தலை மறக்கா வரைக்கும் அளக்குறீங்க. ஏலே நான் விரட்டுறதுக்குள்ள நீ கிடா விரட்டுறியா ப்ரோ? வாடா வாடான்னு சொல்லாத தர்மாசி முந்த. சரி பேய் ஏன்ட்ட பேசுது, நீ பேயோட பேசு. யாரு யாரு உன்னை பிடிச்சதுவா? ஏ பிடிச்சதுவா? எவரு எவரு உன்னை பிடிச்சதுவா? ஏ புள்ள பிடிச்சதுவா? ஏய் ஏய் என்ன பண்றீங்க? ஏய் இவன் வேற மாதிரி சுவையிற மாதிரி இருக்கான். ஆகா இவங்க ரெண்டும் தனிமையிலே இனிமே காண முடியும். ஏதா உன் முகரைக்கு அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். திருப்பி என்னப்பா என்னப்பா போரிங் பவுடர் போட்டு விடுறியா? யாரு யாரு உன்னை பெண் தொடர்ந்தா எதுக்கு எதுக்கு யாரு முடிச்சா
முறைச்சா ஏ குத்துறேன் சொல்லி போட்டு குத்தாமத்தான் போறீங்களே ராஜாவே ராஜாவே ஏ 5 மணி 4 மணி 3 மணி 2 மணி 5 மணி ஏ குஞ்சு மணி ஏலே ஆடுன ஒம்பளை நீ எது கட்டி பிடிச்சி அமுக்குற ஏலே நான் தான்டா கோடாங்கி அவ உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் ஆனா இந்த அடி அடிக்கிறியாடா நீ காரில் தானே வருவ அவன் என் தம்பி எங்க கவனிக்கிறேன் பாரு வாங்கடா நீங்க மட்டும் அமுக்குறீங்களாடா எத்துந்துவு இருந்தா நிப்பாட்டிட்டு ஸ்டாப் வந்துருச்சு இறங்கிக்கங்க நான் கண்ட்ரேட்டா டவுன் பஸ் இல்லடா நான் தான் கீர்றான் ஏத்தா யாரு உன்னைய பிடிச்சா அதை சொல்லு கீரை முட்டை அவ கேரா முகரைய பாரு ஆஹா அப்படியே மம்பட்டிக்கான மாதிரியே இருக்கும் முகரை களை கொட்டு முண்டை இவனுக்கோ கொள்ள கழிச்சு வருது வேற நேரம் இப்போ நான் பாரு இப்போ நான் பாடுவேன் ஏன்னா பேயை எப்படி விரட்டணும்னு இந்த காலத்தில் உள்ள மாதிரி கிளம்பி எக்கு நாடாத்தி கட்டு கூட்டத்தின் ஏன் இப்படி ஒரு பாட்டு படிச்சு இது கம்ப்யூட்டர் கோடாங்க வேற மாதிரி ஏதாவது மூடு கிளம்புற மாதிரி மதினி நமத்தோட வாரேன் பருப்பு கடைஞ்சு திங்கலாமா மதினி நாமத்தோட வாரே பருப்பு கடைஞ்சி திங்கலாமா கொழுந்தா நான் கொத்தோட ஏ நல்லா ஒம்பளையா இருக்கா அடி விற்கிறானாப்பா அவன் ஹலோ என்ன ப்ரோ தடவிட்டே இருக்கீங்க ஏன் 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 என்ன 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 ப்ரோ நல்ல மகராஜ் ஏலே அவன் கட்டி பிடிக்கிறது உனக்கு என்னடா இருக்கு என்னமோ அவன் செல்லுக்கு பேட்டரி ஏற்றும் போது உனக்கு ஏறுறது மாதிரி என்னப்பா என்னப்பா ஐயா ஆனா உண்மையிலே ஐயா உனக்கு என்ன நன்றி கடன் செய்ய போறேன்னு தெரியும் ஐயோ நல்ல மகராஜே ராதாகிருஷ்ணே உங்களுக்கெல்லாம் தெரியுமா நம்ம தெரியல சொல்றேன் இருந்தாலும் இடகட்ட வடலை பற்றியான் கொண்டக்கட்டில் கல் இறக்குறேன் ஐயா இல்லாதவளுக்கு கஞ்சி இல்லாதவளுக்கு கஞ்சி ஊத்துற மகராஜே ராதாகிருஷ்ணே வாடாய் போயாம ஊம்பிட்டு அதுதான் நான் வந்திருக்கேன்ல நீ எதுக்கு போடுற எனக்கு கூலி கொடுப்பியா எனக்கு அது நீ போட்டேன்னா எனக்கு சம்பளத்தை பிடிப்பியா ஐயா ராதாகிருஷ்ணா நக்க வேணாம் உனக்குண்ணா என்ன பாவம் செய்யணும் ஏன் அழுவுறீங்க மயிறு டைலாக் மறந்து போய் பாவம் செஞ்சேன் இல்லத்தா என்ன நான் செஞ்சாலும் அந்த இதெல்லாம் நன்றி கடன் நன்றி பாவம்னு கடன் சொல்லலாம்டா. நன்றி கடன் தம்பி வீடு இல்லைன்னா வீடு கட்டி கொடுக்குறேன் எனக்கு ஒரு வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்கேன் எனக்கு ஒரு சின்ன வீடு கட்டி கொடுக்க சொல்லு அதுக்கு நான் இருக்கலையா அதுக்குத்தே நான் இருக்கல அதுக்கு ஏன் கவலைப்படுற யாரு 4 பேர் ஊதி அடிக்க சொல்றேன் ஒருத்தன் டேய் என் தம்பி ஏவி விடுறாங்க கட்டி போடு தம்பி ஐயா ராதாகிருஷ்ணா நீ என்ன செஞ்சாலும் பெருமை இல்லையா
வீடு இல்லாதவருக்கு வீடு கட்டி கொடுத்தா பெருமை சேருமா? சேராது. எத்தனை பேத்துக்கு சோறு ஓடு பெருமை சேராது. ஆனால் தினமும் ஒரு நாளைக்கு 2 பொம்பளை எனக்கு கறி கட்டி வர்றவாரு. உனக்கு எத்தனை கைமாறுனா செய்ய போறேன்னா ஐயா? ஐயா தினமும் கதம்ப நாடகமா போடியா? ஏப்பா ஒரு நாளைக்கு 2 பொம்பளை குரல் ஒரு ஆள் தானே புதி ஒன்றும் என்னத்தோட தெரியும். அத்தா மசுரை நீக்கி விடுப்பா. மசுரை நீக்கி இந்தா செய்கிறேன். மன்னார்குடி சாந்தி என்னைக்கோ ஒரு நாளைக்கு வர்றா. அதுவாது இன்னைக்கு கொஞ்சம் நேரப்பட என்னைக்காவது ஒரு நாள் வருதா? இன்னைக்கு கொஞ்சம் நேரப்பட தடை வைக்கிறானா? ஆனால் எச்சுக்களை கண்டாலே உள்ள அடிச்சு வரட்டுங்க. கட்டி விட்டுருவா. அப்படி சொல்லுவேன் நானு. அப்படி சொல்லுவேன். விரட்டி விட்டுறாதீங்க. யாரு யாரு உன்னை பிடிச்சதுமா பிடிச்சதுவா எவரு எவரு உன்னை பிடிச்சதுவா வரா. இது பேய் வெட்டுற மாதிரி கிடையாது, கிடா வெட்டுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் இவங்களே அப்பக்காலம் முண்டை பேய் வெட்டுறவனாவது அவளை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கு. என்னமா பசு கம்பியில் தொங்குற மாதிரி. ரொம்ப பாசமானவங்க. யாரு யாரு பிடிச்சது? ஆத்தா ஏய் யாரு பிடிச்சது? இத சொல்றா. இவன் தான் பிடிச்சான். நான் பிடிச்சது இப்ப பிடிச்சது தான். உனக்கு உள்ளுக்கு இருக்கிறது யாருன்னு சொல்லு சாமி. ஆனா நல்லா புதுக்குறான்டா இவன். யூதி அனுப்பிச்சல. இரு அவங்க சரி ஏன்னா அது இருந்தா தான் அடிக்க சொல்லுவாங்க. போடுங்க இதுதான் அடிக்கணும். என்னடா அங்க சத்தம்? போமாடா போல யூடியூப் காமிச்சிட்டு அது சவுண்ட் வரலையா? ஒரு கடப்பற இருந்தா எடுத்துவாங்க. ஊம் போட்டு நீ 2 அடி அடிச்சுட்டா அது மட்டும் போட்டே இல்லை. ஏதா யார்த்தா பிடிச்சது? இவன் தான் பிடிச்சான். இவன் தான் பிடிச்சான். என்ன புஜாவும் புஜான்னு சொல்லுது? எந்த நாட்டு போம்பளோ? கேரளால இருந்து வந்திருந்த பேய். புஜா எப்பா வெள்ளிக்கிழமை விரட்டுறேன் அந்த மாதிரி சாப்பிடுது. ஆனா உனக்கு சம்பளத்தை கொடுத்தது வேஸ்ட். வாடா சாமி, என் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருக்கீங்கன்னா காப்பாத்தணும். கூட்டு வாடா. முண்டை இங்க வா முண்டை. கூட்டு வாடா. காப்பாத்த நம்ம செவத்தை வச்சு நக்கி எடுத்துறேன். கூட்டு வா. ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, இந்த சிறை வலிக்கு காட்டில் வளர்ந்தது மாமி. என்னடா அழகு கோயிலுக்கு குதிரை தூக்குற மாதிரி தூக்கிட்டு வரேன். என்னடா இப்போ டெல்டாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த முருங்கை விதைகள் ஊண்டு விதம் வந்து பதப்படுத்தப்பட்ட மண்ணிலே முருங்கை விதையை ஊண்ட வேண்டும். ஊண்டுனா அப்போ ஒட்டு கொய்யா எடுத்துக்கங்க. அது நல்லா டெல்டா பாசனத்தில் நல்ல ஒரு சாகுபடி. ஏண்டா என்னடா அது பூசணி ஏற்றிட்டு வந்து உடச்ச மாதிரி என்னையே காப்பாத்துறா. ஏண்டா இந்த பணம் மட்டும் ஏற்றி பேய் கிடையாது, வட்டிக்கு விடுற முட்டை மாதிரி தர்றாரு. ஆனா உங்க மனசுக்குள்ள இப்ப என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியுது. என்ன நம்ம இவங்களுக்கு சம்பளத்தையும் கொடுத்து நம்மளை இப்படி தனியா உட்கார வச்சு இவங்க ஆளுக்கு ஒரு ஆளை போட்டு படிக்கிறாங்களே. மனசுக்குள்ள ஓடுது, அப்படி ஓடுது. ரொம்ப ஆவம் தம்பி போடாங்க. இன்னும் அடுத்த நான் உடுக்கடிக்கிறேன். நீங்க இந்த விதத்தை எதுக்கு பாவம் மனசுக்குள்ளேயே அழுகுறீங்க? பாவமா இருக்கு உங்களை பார்த்து. நீ பாருங்க கூட ஐயா இந்த பீரோல நகட்டி இங்க வைங்க. இந்த சும்மா இல்ல கொஞ்சம் போய் பீரோலுங்கறியே. தம்பி
இந்த லேடிஸ் என்னைய டச் பண்றாங்க. என்னடா பீச்சில் மெரினா பீச்சில் உட்காந்த மாதிரி உட்காந்துருக்காங்கடா. இவளோட நான் ஒண்ணு சேர முடியல, இது பண்ண முடியல, ஓடி வைக்க முடியல. நீங்க ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இவ பேய ஓட்டி சரி பண்ணி கோமுண்டை பெதுக்கு மருந்தை போட்டு பாடு. ஒன்றும் சேர முடியல. அவன் என்னடா சொல்றான் பாடுறா. ஐயோ ஒண்ணுமே பண்ண முடியல. பிதுக்கி பார்க்கலாம். ஏய் மருதமணி ரெண்டையும் ஜாயின் பண்றேன் ப்ரோ. எருத்தையும் ஜாயின் பண்றேன், பிசி அடிக்கிறேன். மகான ஏன் அலமரம் அலமரம் எமால மரம் எமால மணமரம் விலது 10000 அண்ணே நானே தானே நானே ஏதன்னே நானே நட்சத்திர மங்களா நிக்காதடி சிங்கிலா நட்சத்திர மங்களா நிக்காத சிங்கிலா விதவிதமா ஜல கட்டி முள முளமா மல்லி ஓடுது பார் குதிரை இது போற இடா மதுரை நெஞ்சுக்குள்ள. ஏய் இந்த கீரை முடி அங்கிட்டு இல்லடா. ஏதா வந்தது யாரா தங்கம்? சும்மா கடந்த வீட்டுல என்ன தவணைக்கு பேசுது இந்த பேய்? சும்மா கிட்டந்தே வீட்டு யாரு பிடிச்சாத்தா? ஏலே ஏலே கொஞ்சமாவது மனச்சாச்சு வேணாம. நான் இங்கே உசுரை கொடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ ஈரம் காஞ்சிக்கிட்டு இருக்கியாடா. என்னடா வடத்துக்கு மாவுடு கொண்டு வந்த மாதிரி நிக்கிறான்டா அவன். சாமி அடுத்த சிப்டா சாப்பிடு. ஏய் அவன் உடம்பு ஊரா சீக்கு. ஏம்மா பிறகு திணி பையன் ஏய் அவனை போட்டு ஆட்டி விட்டு இளங்கொடி விழுந்துடும் அவன். சத்த உதவி பண்ணுங்க. ஏலே நீ என்னடா தூர்கட்டை விடுங்கிற மாதிரி உட்காந்துருக்க மயிருமனே. சத்த உதவி போடா. யாரு உன்னை பிடிச்சதுதான் பிடிச்சிருந்தா சொல்லி போடு என் தங்கரதா. உன் மண்டனை பிசுபிசுன்னு இருக்கு. என்ன ஒரு வருஷமாச்சு யார்த்தா? என்ன இது பண்ணுதுடா அது? குளிச்சு ஒரு வருஷமாச்சு. யார்த்தா நீ யாரா? புதுக்கோட்டை இலக்கம் 303 பார் 750. ஏய் வீட்டு நம்பர் கேட்கல கீரை முண்டை. 1550. உன்னை யாரா பிடிச்சா? அவன் தான் பிடிச்சான் முனீஸ்வரன். முனீஸ்வரன் யாரு? முத புருஷன். உன் பேரு? நான் ரெண்டாவது புருஷன். ரெண்டாவது புருஷன். இன்னொருத்தன் தான் இருக்கான். அவன் யாரு? என் பேரு ஐயோ பேய்களுக்கு சண்டை சந்திர புத்திர சந்துரு. சந்தில ஊத்துன சந்துரு குண்டல நாயகி சந்துரு சந்தில குத்துற சந்துரு. ஏலே நீ ஏன்டா சாணி வர்ற மாதிரி சந்துருன்ற உன்னைய பார்க்கும்போது எனக்கு உடுக்கு போனாலும் பரவாயில்ல ஒரு அடிதே. சீக்கிரம் போடுடா. சீக்கிரம் போடுறா. என்ன வேணும் உனக்கு? எது வேணும்? எது வேணும்? என்னத்தான் வேணும் உனக்கு? எது வேணும்? ஏது வேணும்? என்ன வேணும் உனக்கு? ஏது வேணும்? என்னத்தான் என்னடா வேணும் தங்கம்? எனக்கு 2 பீடி வேணும். எனக்கு 2 கோழி வேணும். கோழி பீரா வேற எதுவும் சீரட் எது தருவாங்க? 2 சிகரெட் வேணும். சீரட்டு வருவா அடிய தங்க குட்டி அவட துருட்டு நல்ல குட்டி. அது? அதான் அதான் கோடி மாறிக்குச்சியா? அண்ணே அவை வரலாம்ன்றாம்ண்ணே. பொட்டி வச்சா தங்க கூடம் ஊருக்கு ஏற்பசுடும். என்னடா முட்டனாக்க முட்டை ஈமா உடமாம்டா. ஓ சரி ஒண்ணு கொடுங்கடா. அப்படியே சரி பண்ணி கண்டாக்ட் நான் இவளோட படுக்கணுங்கிறேன். சரி பண்ணலையா? இது என்னடா ராக்கோட இங்க பேசுற மாதிரி பேசுறேன்.
ஒண்ணுமே சரியில்லை இவனா சரி பண்ணு. எல்லாத்தையும் புடிச்சு அமுக்கு. பொண்டாட்டி ஏதாச்சும் சரி பண்ணி என்னடா இந்த ட்ரம்மை தூக்கிட்டு தண்ணியை கவுத்து விட்ட சரி பண்ணி விடுங்க என் பொண்டாட்டி. அண்ணாச்சி, ஏதாச்சும் ஒண்ணு சேர்ற மாதிரி பண்ணி- தம்பி அவங்கள ஓரின சேர்க்கையில் ஈடுபடாமல் எடுத்துட்டு வா. தாத்தா. இருப்பா அத்தா ஆடா, எங்கடா போன மூதேவி? என்னோட அதுக்குள்ள கூப்பிட்டீங்க இப்போதே ஒரு காப்போடு போட்டு அதுக்குள்ள கூப்பிட்டீங்க சும்மா இருடா வெண்ண. உரமா உரம் வச்சுட்டு வந்து என்னங்கடா ஏய் அத்தா அவனை புரிஞ்சா அப்படியே ஜானே 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 போன சூடுறது ஜானே கரெக்டனே இவளை புடிச்சிட்டு வா தூக்கிட்டு வா இவனையாவது தூக்குனே தூக்கிட்டு வாங்க. அந்த பிள்ளைய அமர்த்தி விடு தவுதுல உருடா உரிடா தூக்குடா கேமரா தூக்கிட்டு வாடா அவனை தூக்குறா காலப்புறா புறா, புறா. அவனை தூக்க முடியல ரெண்டு பேரும் புறா கால இங்க உட்கார மடியில பிடி பிள்ளைய அமத்து ஊசியை குத்து புடிங்கடா அவனை புடிங்கடா இருப்பா சும்மா விளையாடு ஏன் பயப்படுற அட, ஈட்டி புறா. சூப்பர் மாடு புடி மாடு சூப்பர் வரட்டு இந்த மாதிரி வேணா தூக்குறா விடா இன்னும் பேசிக்கலாடா அவங்க வயசுக்கு என்னடா சொன்னாங்க உன் வயசுக்கு கப்பலிங்க என்ன சொன்னவன் யாரா நீதான்டா சொன்ன. தம்பி தைசா சொல்லாத. நீதான் சொன்ன. யாரா சொல்லிக் கொடுத்தா? கப்பலிங்கடா என்னடா கப்ளிங் என்னடா யாரா சொன்னா? தெரியாதா? அப்புறம் எதுக்கு சொன்ன? ஏய், என்ன சொல்லியா? என்ன இருக்கிறேன் ஏண்டி? கபடி காமெடி. விடாது அமைக்கிறேன் அமைக்கு விடுறா டே பிள்ளைகளை குடிச்சு அக்கால குசு தெரிச்சு போச்சு அவருக்கு அங்கே வர மாடு பொடி மாடு இங்கே வாடி மாப்பிள்ளை அப்படியா கிச்சாவா தம்பிகளா அவன் வரும்போது லாக் பண்ணிருங்கடா இன்னும் வரவே மாட்டான்டா அவன் மருதமணி நீ ஏய் ஒரு வாட்டி எதை வெட்டி விட ஏன்டா இப்படி பண்ற அந்த பிள்ளைய மருதமணி நீ நல்லா இருடா டேய். அவனை அரைஞ்சிட்டு உள்ள வச்சுடுறான் அவனை போட்டுக்கிட்டு அத்தத்தில் எருவு மாடு அதை போட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்டா இந்த வந்து பசுமாடை போட்டு கட்டும்போது இதே சிந்து கட்டுக்கிட்டு. சேர்ந்துக்கிறானே பசுமானே அவன் ஏற்கனவே இஞ்சி மரப்பா தேம் போல ஊரா பேச்சு பேச வேணாம், எனக்கு விட்றா. வேண்டியதை. அதான் சுருட்டு வேணுமா ஆமா. ஐயோ ஓ, சுருட்டை குடுறா. ஐயோ இன்னைக்கு ஓய், சுருட்டு இருக்கா இல்லையா? அதான் இன்னைக்கு நீ வரேன்னு தெரியாம மறந்து வச்சுட்டு விட்டனே அறிவேன்னு தெரியுதுலடா ஒரு சுருட்டு. உன் வாய்க்கு தக்கறத மட்டும் ஆனா சுருட்டு ஓ, சுருட்டை குடுறா. பத்த வச்சு. இருக்குதா இருக்கு ஆனா உன் வாய்க்கு தக்கற சுருட்டு இல்லையே பீடி இருக்கு, பீடியில வச்சிருக்கீங்க. பீடி, பீடி குடு, பத்த வச்சு. எனக்கு சிகரெட் குடுறா. டேய், பீடியை குடுறா, டேய். டேய், குடுக்கறியா, வரவாடா. சுருட்டு உனக்கு நானும் வாங்கித்தாரேன் வாங்கிட்டாரே சுறுசுறுப்பா எவ்வள அடு உள்ள அடு புள்ள சுருட்டு உனக்கு ஏ ராஜாத்தி அங்கே கண்ணி ஏ அமுதா முதா அஜுதா நாகசுதா ராகஜுதா நாகசுதா ஏதாவது அடிச்சுதா வாங்கித்தாரே அப்படி போடு இவன் ஊனா அதை நம்ம ரெட்ட தோசை மாதிரி பரட்டிக்கிட்டே இருக்கேன் குலக்க சாயிரம் ஏதாச்சும் பாக்குற மாதிரி தோது பண்ணி விடுங்க. தோது பண்ணி விடுவா நீ போய் அங்கே போய் செவத்துல இருந்து வந்து அடிக்கணும் உட்கார்றா ஏன்டா தோது பண்ணி விடுவா ஆமா. வெள்ளி செவ்வா வெள்ளி செவ்வாய் என்ன பண்ண? வெள்ளி செவ்வாய், வெள்ளி செவ்வாய். அப்புறம் புதன்கிழமை. டேய், பீடி எங்கடா, சுருட்டு எங்கடா? சாமி, ஐயோ எந்த இருமான் சார் பத்த வைக்கவா? இருடா, இரு. கொண்டா. ஐயோ, எங்கிட்ட விழுந்து. ஏய், எங்கடா கா- வெள்ளி செவ்வாய் என்ன மோந்து வைக்கணுமா? நீ பேசும்போது எனக்கு அப்படியே செந்தட்டி அரைச்ச அப்பன மாதிரி இருக்கு.
போந்தலக்கமே வந்து பார்க்கணுமான்னு கேட்டேன். சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் அப்படியா? சுப்பிரமணியம் அப்படியா? அப்படி ஒரு குருவி கத்தமுடா. அந்த குருவிக்கு பிறந்த வந்தேவன். சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடி வேலவனா போடு. மருதமணி மதுரமணி, இங்க வா. குஞ்சிமணி, உட்கார். அட டொப்பு டொப்பு உட்கார்றா. அவன் தம்பி குஞ்சிமணி. நல்லா வருங்காலத்துல பரிச்சு எழுதுவீங்க. நல்லா படிப்பணும் அந்த பையன்லாம். அவன் எங்கடா நம்ம ஆமை குஞ்சு. ஒரே ஒரு வேலி அடைச்சி மாடு ஓடி போச்சே. தங்கப்பாண்டி நீங்க கேட்ச் பண்ணக்கூடாதாப்பா. அவனைத்தாண்டா பிடிக்கணும். அந்த சேர்ல இருக்காங்க அண்ணே லைட்டா பிடி. பிடிச்சி வாடா. 50 ரூபா அந்த அண்ணன் தானடா பிடிச்சி வா. 100 ரூபா தரேன் பிடிச்சி வா. எங்க வாப்பான்? இந்த காளையா அந்த காளையா? அதை விழுந்து தொலைச்சிடா வேணாம்டா. டே டேலே அவன் போறதை பார்த்தா அப்படி தொண்டில தான் நிற்பேன். இவன் போறவே ரூட்டு மாதிரி இங்கிட்டு போயிடுவேன். வீர சொல்லலாம். அவங்க 2 பேரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா அண்ணன் எப்பயுமே விரதம் தானே. நீங்க விரதம் இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனா பாவமான வண்டில எல்லாம் வந்து எனக்கு அடிக்க கூடாது. அடிப்பேடா. போங்கப்பா வர்ற வெள்ளிக்கிழமை மறைச்சு கட்டுறேன். கூட்டு போ. கட்டுங்க சீ. 2 கீத்த மாறிட்டு என்ன தம்பி அதுக்குள்ள வரட்டி விட்டுறீங்க? போப்பா நான் பாத்துக்கிறேன். டேய் தூக்க போறான்டா. ஏதோ சொந்தக்காரங்க வரட்டா அப்புறம் தூக்கு. ஏலே ஏலே போய் சோழி பார்க்கலாமா? என்னப்பா சோழி பார்க்கலாமான்னு கேட்டேன். உன் தொண்டையை பாரு.